மிஸ்டர் ஆலினால் ரமேஷ், இந்த சொருவோடு ஜாயிண்ட்டெல்லாம் வந்து சுத்தமாக சரியில்லைங்க. இந்த மழை காலங்களில் வந்து இந்த சொருவோடு ஜாயிண்ட் வழியாக தண்ணி ஊறி சீலிங்லாம் சீப்பேஜ் வர ஆரம்பிச்சிதுங்க. வெளிப்பக்கம் செவுறு வந்து பெரிய கிராக் வந்து செவரே வந்து ரொம்ப வீக்காக இருந்துங்க. இதெல்லாம் தட்டி உடச்சி எடுத்துட்டு புது செவரு போட்டு வச்சுருந்தாங்க. இது சிவில் லைன்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃப் போட போகிறோங்க. எப்படி பண்ணலான்னு நாங்கள் வீடியோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கட்டிங் மிஷின் வச்சு ஃபுல்லாக இந்த ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்தமாதிரி குறுக்கள் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து லூஸ் ஆகிறதுலாம் எடுத்துட்டா தான் நம்ம வந்து இதில் வந்து ப்ரெஷ் பாயிண்ட் போட்டுற சொல்ல நல்லா பிடிக்குங்க டைட்டாக. இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க, சிமெண்ட் ஒர்க் போட்டு. அதனால் இந்த கரையை வந்து நாங்கள் மிஷின் வச்சு தேய்ச்சி எடுத்துடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்குதுங்க. கீழே ஒரு தளம் போட்ட இடமும் மேலே ஒரு இடமும் இருக்குது. அதனால் வந்து கீழே வந்து குறுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே ஒர்க் பண்ணுங்க. இது வந்து மேல் வீடு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசம் தான் பிடிச்சிருந்து, ஜாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துங்க. ஏன்னா இதில் வந்து க்ளீனாக இருந்தது இடம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏன் அதிகமாக டேமேஜ் இருந்ததுன்னா அதில் செடியெல்லாம் வச்சு வளர்த்துருந்தாங்க தொட்டியில். அந்த இடம் தண்ணி ஊறி ஊறி அந்த சிமெண்ட்டெல்லாம் வந்து அறுந்து போச்சுங்க. கீழே தான் அதிக வேலை. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பாசை பிடிச்சதை வந்து நாங்கள் வந்து பீச்சிங் மோட்டர் போட்டு நார் ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்தமாரி ப்ரெஷர் மோட்டர் வச்சு இன்னும் க்ளீனாக வந்து அந்த பாசெல்லாம் தேய்ச்சி எடுத்துறோங்க. இது வந்து மிஷினில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்தோம், ஜாயிண்ட்லாம் எதுவுமே வந்து வீக்காக இல்லைங்க, நல்லா இருந்தது. அதனால் வந்து இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டுக்கெலாம் டேரெக்டாக வந்து டேம் ப்ரூஃப் ஏற்ற போகிறோங்க. அதனால் மிஷின் வச்சு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ க்ளீன் பண்ணுறோமோ க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து சுத்தமாக பாசம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ரஷ் பாண்ட் வந்து நல்லா ஒட்டுங்க. அதனால தான் மெயினாக வந்து இவ்வளோ அளவுக்கு க்ளீன் பண்ணுறோம். இதில் வந்து ஜாயிண்டெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் பாண்ட் கோட்டிங் வந்து பண்ணிடுறோம். ஃபஸ்ட் கோட்டுக்கு செகண்ட் கோட்டு வந்து டேரெக்டாக ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுறோங்க. இதுமாரி திக்காக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா ஈரமாக அவரும் ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பாண்ட் கோட்டிங் போடுறோங்க. இது ஒரு பக்கம் வந்து நான் வந்து போட்டுன்னு வரேன் ஃபுல்லாக. அவர் வந்து ஃபுல்லாக அடிச்சுன்னு வர்றாருங்க. அப்போ தான் வந்து ஜாயிண்ட்டெல்லாம் நல்லா டைட்டாக பிடிக்கும். ஒரு சில இடம் மட்டும்தான் ஜாயிண்ட் வீக்காக இருந்தது. இதுக்கும் வந்து நாங்கள் வந்து ப்ரஷ் பாண்ட் கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணிட்டோங்க. கோட்டிங்லாம் பண்ணோடனே வேலை சூப்பராக ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஃபுல்லாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீட்டாகிடுச்சு ஒர்க்கு. இப்போ அடுத்தது வந்து இதை வந்து நாங்கள் வந்து ப்ரெஷர் மோட்டர் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டேம் ப்ரூஃப் போட போகிறோங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து டேம் ப்ரூஃப் போடுறோம். டேம் ப்ரூஃப் வந்து ஏசியன் பெயிண்டில் வாங்கியிருந்தேங்க. வாங்கிட்டு டெரிகோட்டா கலரில் போடுறோம். இதில் வந்து 3 கலர் வருது. ஒன்று வந்து டெரிகோட்டா, இன்னொன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து கிரே. 3 கலர் வருதுங்க. ஆனால் ஏசியன் பெயிண்டில் வந்து 2 கலர் தான் வருது. இதே 3 கலர் வரணும்னா இதில் வந்து இந்த ஃபோர்ஸ் ராக்கில் வர கம்பெனியில் கிரே கலர் வருதுங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது ஜம்முன்னு. வீடை வந்து இதே மாதிரி முறையில் நீங்களும் வந்து பராமரிங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து டேம் ப்ரூஃப்லாம் போட்டு ஆச்சுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்து ஃபுல்லாக இதே மாதிரி பீச்சிங் பவுடர்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இதில் வந்து நாங்கள் வந்து ப்ரெஷர் மோட்டர் வச்சு க்ளீன் பண்ண போகிறோங்க. எவ்வளோ வந்து அந்த பாசையை வந்து நார் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு மீதி மிஷினில் வச்சு க்ளீனாக பண்ணிடலாம். அதே தாங்க மேலே பண்ண மெத்தடே தான் இதில் பண்ணுறோம். என்ன ஒன்று, இதில் ஜாயிண்ட் எல்லாம் சுத்தமாக இல்லாதனால இதுக்கு வந்து கெமிக்கல் வந்து
வேறு விதமாக அப்ளை பண்ண போகிறேங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த பாசெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வந்து பாசம் இல்லாமல் இருந்தால் தான் இந்தமாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி கெமிக்கல்லாம் நல்லா டைட்டாக பிடிக்குங்க. டஸ்ட்டு இருக்கக்கூடாது. சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சொருவோடெல்லாம் வந்து ரொம்ப பாருங்கள் ரொம்ப வீக் ஆகுது. இது கீழே தலங்க, இது ஃபுல்லாக வந்து ஓடெல்லாம் வந்து அறுந்து போய்க்குது. இதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா டைல்ஸ் அதிசிவ் அது எடுத்துருந்தோம். அதில் ப்ரஷ் பண்ட் எடுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த ஜாயிண்ட்டெல்லாம் மாற்றி அந்த டைல்ஸில் அப்படியே லெவலாக இழுத்துட்டோங்க. ஏன்னா அந்த டைல்ஸ் அதிசிவ் வந்து நல்லா டைட்டாக வந்து அந்த ஓடில் வந்து நல்லா டைட்டாக ஒட்டிக்குங்க. அதனால தான் அந்த மெத்தட் பண்ணோம். ப்ரஷ் பண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபில் போடுறதுனால அந்த ஜாயிண்ட்டெல்லாம் உள்ளே வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிடுங்க. ஏன்னா இதெல்லாம் லெவல் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டேம் ப்ரூஃப் அடிக்கிறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் அது ஃபுல்லாகவே வந்து ஜாயிண்ட் எல்லாமே சரியில்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதனால் ஃபுல்லாக இதுமாரி மெத்தடில் தகடு வச்சு நாங்கள் க்ளீனாக எல்லாம் லெவலாக கொண்டு வந்துட்டோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ ஒரு டேம் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிடுறோம். அதில் மீண்டும் வந்து இதில் வந்து ப்ரஷ் பண்ட் கோட்டிங்கும் நம்ம வந்து லெவலாக எல்லாத்தையும் வந்து ஒரு கோட்டிங் பண்ணிடுறோங்க. அதே மாதிரி தாங்க மேலே பண்ண மாதிரியே முழு கோட்டிங் பண்ணிடுறோம். ஃபுல்லாக பண்ணியாச்சு பாருங்கள், அவ்வளோ நீட் ஆகிடுது. அதே மாதிரி தாங்க மேலே பண்ண மாதிரியே க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்தது இதை மிஷின் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அது அழுக்கெலாம் இருக்கும், அதனால் டஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து சிமெண்ட்டு தூள்லாம் எதாவது இருந்ததுன்னா அது இதனால ப்ரெஷர் மோட்டர் வச்சு அதுவும் நம்ம க்ளீனாக பண்ணிடுறோம். ஏன்னா அது பண்ணுற ப்ரெஷர் மோட்டர் வைக்கிறதுனால ஏதாவது வீக்காக இருந்தால் கூட நம்ம வந்து உறிஞ்சி வந்துடும். அப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அதனால தாங்க நாங்கள் வந்து திருப்பி இது மிஷின் ப்ரெஷர் மோட்டர் வச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து தாங்கணுங்க. அது இதுவே ப்ரெஷ் பண்ணிட்டு ஆனால் சூப்பராக இருந்ததுங்க, எந்த இதுவும் இல்லை, க்ளீனாக தாங்கிச்சு. அதுவும் க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து இப்போ வந்து டேம் ப்ரூஃப் வந்து கோட்டிங் அடுத்தது வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒர்க் வேணும்னா உங்களுக்கு வந்து நான் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கன்னா நான் அழகாக பண்ணி தரேங்க. மேக்ஸிமம் வந்து சென்னையில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் நேரம், அதனால் வந்து இதுமாரி ஸ்ப்ரே மாதிரியா பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் அடித்தோம்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிடுங்க. ஏன்னா உடனே காஞ்சிடுது. அதனால் மேக்ஸிமம் நாங்களும் வந்து காலையிலேருந்து ஒரு 11 வரைக்கும் தான் செஞ்சோம். ஏன்னா வெயில் அதிகமாகிறதுனால அது உடனே காஞ்சிடும், அதனால் அது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணி மேலேருந்து ஆரம்பித்து நாங்கள் அந்த கோட்டிங் வந்து முடிச்சிடுவோம். 5-6 மணிக்கெலாம் முடிச்சிடுவாங்க. நல்லா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணனோடனே டேம் ப்ரூஃப் வந்து போட்டோம்னா பெயிண்ட் செலவுலாம் வந்து மிச்சமாகுது. ரொம்ப அதிகமாக வந்து பெயிண்ட்லாம் உரியல, ஏன்னா வந்து கவரேஜ் அதிகமாக கொடுக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சு. மேலதெல்லாம் ஃபுல்லாக அந்த சொருவோடலாம் ஜாயின்ட்லாம் சரி பண்ண பிறகு சூப்பராகிடுச்சுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து டைல்ஸ் உள்ள ஜாயிண்டில் வந்து லீக்கேஜ் வராது. தளமும் வந்து ரொம்ப நாளாக பாதுகாக்கப்படுங்க. இந்த மெத்தடை நீங்கள் வந்து
பாருங்கள் எல்லா ஒர்க்கும் வந்து நீட்டாக முடிச்சிட்டோம். நல்லா சூப்பராக இருக்குது. டெரிகோட்டா போட்டானியா இவ்வளோ டேமேஜான டைல்ஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி பக்காவாக பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.